எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மாமா உனக்காக புறந்தேனே எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. எவடி அவ என்ன மாமான்னு கூப்பிடுறவ? உங்க பொண்டாட்டி மாமா. ஆஹா, அது இப்பதான் ஞாபகத்துக்கு வருதோ? மாமா உங்க பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க. ஆஹா, அதுக்கு மாமா நானே பிள்ளைங்களுக்கு எப்படா காலேஜ் திறப்பாங்க, எப்படா வருவோம் உங்களை பாக்குறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் மாமா. ஏய், வந்த வழியை அப்படியே திரும்பி உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுறி. மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, உங்களை பாக்குறதுக்காக ஆசாசியா ஓடியாந்தேன். இவ்வளவு நாள் அந்த ஆசை எங்கடி போச்சு? அதை ஒளிச்சு வச்சிருந்தேன் மாமா. சரிதான், உனக்கு பேத்தி இருக்கா, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அவ ஒரு பக்கம் இருந்துட்டு போறா மாமா, அதுக்காக நீங்க என் புருஷன் இல்லைன்னு ஆயிருமா, இல்ல நான் தான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா? இந்த வியாக்கியானம் எல்லாம் இவ்வளவு நாள் எங்க போச்சு? ஆனா உன்ன மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு உன் மகன் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான் பாத்தியா? அவன் அந்த பக்கம் போனதும் நீ இந்த பக்கம் கள்ள ஓட்டு போடுறதுக்கு வந்துட்ட. கள்ள ஓட்டுனாலும் காதல் ஓட்டு தானே மாமா. விளக்கமத்தை எடுத்து சாத்திடுவேன், மரியாதையே ஓடுறி உங்க அம்மா வீட்டுக்கு. கோவப்படாதீங்க மாமா. ஏண்டி, உன் பேத்திய குளிப்பாட்டுறதுக்கு கூப்பிட்டு விட்டே வரல, உன் பேத்திக்கு மருந்து கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு விட்டே அப்பையும் வரல, இப்ப காதலிக்கிறதுக்கு மட்டும் ஆள் இல்லாத நேரமா பார்த்து வந்திருக்க. நான் குளிப்பாட்டாம தான் உங்க பாத்தி குளிச்சாலாக்கும். இந்த கொல்ல பக்கம் வந்து கள்ள ஓட்டு போடுற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கள்ள ஓட்டு போடல மாமா, பேத்தியை தான் பாப்பா அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா, அங்க வச்சு குளிப்பாட்டி கொடுத்து விட்டேன். மருந்தும் அரைச்சு கொடுத்துட்டேன்ல மாமா. சரி, இப்ப என்னங்கிற? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போவோன்னு வந்தேன். இத்தனை நாள் நாங்களா தானே சாப்பிட்டோம், இப்பவும் எங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பிட தெரியும். நீங்க வந்த வழியை கிளம்புங்க. மாமா விரட்டி விரட்டி விடாதீங்க. அடிச்சு விரட்டி விடலையேன்னு நினைச்சு சந்தோஷப்படு, வந்த வழியை திரும்பி ஓடுறி. நீங்க தள்ளுங்க, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நான் என் பேத்தியை பார்க்க போறேன். ஏய் பொடி, போ உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. மாமா விரட்டாதீங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேன். நீ வரவே வேண்டாம் தாயே, உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ. மாமா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியல மாமா. உங்ககிட்ட திட்டு வாங்காம, உங்க முறப்ப பார்க்காம இருக்கவே முடியல. பேசாம ஒண்ணு செய்வோமா, பாப்பால அவ வீட்டுக்காரரு கூடயே அனுப்பி வச்சிருவோமா? எனக்கு என் பேத்தி வேணும். உங்க பிள்ளை இல்லாம பேத்தி மட்டும் எங்க இருந்து வந்தா? பிள்ளை இல்லாம இருக்க முடியும், பேத்தி இல்லாம மட்டும் இருக்க முடியாதோ? பிள்ளை இல்லாம நான் இருந்துருவேன்னு நீ பாத்தியோ? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, கிளம்பு. இத்தனை நாள் அவதானே எனக்கு சோறாக்கி போட்டுட்டு இருக்கா, நீயே வந்து போட்ட. போ, நீ போய் உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ, வராத. மாமா இப்படித்தானே நீங்க உங்க தங்கச்சி இங்க கொண்டு வந்து வச்சப்போ எங்க அண்ணனுக்கு இருந்திருக்கும். ஏய், உங்க அண்ணனும் நானும் ஒன்னா? உங்க அண்ணனும் நானும் ஒன்னா? இல்ல, நீங்க வேற அவர் வேற. பல்ல காட்டிக்கிட்டே இருக்க, பல்ல தட்டி கையில கொடுக்க போறேன் பாரு. உங்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாமா, அதையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்க நொண்ணே தான் பெத்த பிள்ளைய பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம அடிச்சு கொடுமைப்படுத்தினான், என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம. அதுக்கு தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்தேன். அதுவும் இல்லாம பொம்பளை பிள்ளையோட அருமை கொஞ்சமாவது தெரியணுங்கிறதுக்காகத்தான் என் தங்கச்சியையும் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். உன்னைய மாதிரி புள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஓடுனவ கிடையாது என் தங்கச்சி. அப்படின்னு நீங்க உங்க பிள்ளை கிட்டதான் மாமா சண்டை போடணும். எதுக்குடா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனேன்னு? அதை நாங்க கேட்டுக்கிறோம், நீ பல்ல கட்டாம வந்த வெளியே திரும்பி ஓடு, செகுல கட்டி இருக்கிருவேன் படி. மாமா உங்களை பாக்குறதுக்கு ஓடோடி வந்த என்னைய விரட்டி விடாதீங்க, அப்புறம் திரும்ப வரமாட்டேன். நீங்களா வந்து வாமரகதோன்னு கூப்பிட்டாத்தே வருவேன். இங்க பார், நான் உன்னை எத்தனையோ தடவை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா நீ வரவே இல்லை. இப்போ திரும்ப நானா வந்து கூப்பிடுவேன்னு கனவு கண்டுட்டு இருக்காத, வந்த வழியே திரும்பி போயிரு. மாமா அப்பனா உங்களுக்கு பொண்டாட்டி வேணாமா? குட்டிமானு, தாத்தா வந்தாச்சு. என்ன பண்றாங்க என் குட்டி பிள்ளை? மாமாவுக்கு ரொம்ப தான். காலேஜுக்கு போவோம், சைட்டடிக்க மாட்டோம், வாத்தியார நீதான் கேளு முருகா. தாத்தா இப்படி ஒரு பாட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? தாத்தாவோட ரேடியோவில் படிக்கிற ஒரு பாட்டை கூட விடாம மனப்பாடம் பண்ணிரு. என்ன நல்லா
ஏண்டாமானு சூப்பர் சிங்கருக்கு போறியா? அப்படின்னா என்னது? இந்த விஜய் டிவில போட்டி நடக்கும் பாடுறதுக்கு. கருப்பா, விஜய் டிவினா என்னது? அது ஒரு சேனல். உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுது? நம்ம வீட்ல தான் டிவி இல்லைல. நான் எங்க அப்பா போன்ல பாப்பேன். மாமா எனக்கு நான் மட்டும் போன் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. கருப்பா, நீ மாமா கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கி வைக்க சொல்லு. ராஜி வீட்ல எல்லாம் சுவர்ல பெருசா டிவி மாட்டியிருக்காங்க, ஐஸ் வீட்லயும் மாட்டியிருக்காங்க. நம்ம வீட்ல மட்டும்தான் டிவியே இல்ல. பெரியத்த வீட்ல கூட டிவி இருக்கு, நம்ம வீட்ல மட்டும்தான் டிவி இல்ல. நம்மளும் ஒரு டிவி வாங்குவோம் கருப்பா. உங்க மாமா கிட்ட சொல்லு, வாங்கி கொடுத்தாருன்னா பாப்போம். நம்ம எல்லாரும் போய் சொல்லுவோமா? சரி சொல்லலாம். கருப்பா, அங்க பாரு, அந்த அக்கா வராங்க, உங்க கூட படிக்கிற அக்கா. ஹாய் சாக்லேட். அக்கா, குட் மார்னிங். சாக்லேட், எப்படி இருக்க? என்ன பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல சுரபி. நீ எப்படி இருக்க? ஃபைன். லீவ்ல உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன், பட் நீ இல்லை வீட்டில். அம்மா சொன்னாங்க கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்காக நானும் அப்பாவும் வெளியூர் போயிருந்தோம். நீ வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டேன். சரி, கிளாஸ்க்கு போ. நீ வா, சேர்ந்தே போகலாம். நான் என் மானை கிளாஸ்க்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு தான் வருவேன். கொஞ்சம் லேட் ஆகும், நீ கிளம்பு. அக்கா வாங்க, நம்ம எல்லாரும் போவோம். உங்க காலேஜ் தானே இது, என் கிளாஸ் எங்க இருக்குன்னு காட்டி கொடுங்க, வாங்க. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன், நீ வா. இந்த அக்கா என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன், அவங்க என் கூட சண்டையா? அவங்க பேசாட்டி போறாங்க, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்க கூடாது. என்ன சமத்தா படிக்கணும். நான் நல்லா படிப்பேன். தமிழ் மேஜர் எடுத்திருக்க, காலேஜ் டாப்பரா வரணும். அப்படின்னா என்னது? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கல்லடா, அது மாதிரி காலேஜ் ஃபர்ஸ்ட். ஆமாவா? சரி, நான் எடுத்துருவேன். சமத்து புள்ள, போமா. காலேஜுக்கு போவோம், சைட் அடிக்க மாட்டோம், வாத்தியார நீதான் கேளு முருகா. எங்க வீட்டு மானு கருப்பங்கிட்ட இப்போ அடி வாங்க போறாங்க பாரு முருகா. வேணா முருகா. பின்ன என்ன, பாடுற பாட்டை பாரு. ஏன் கருப்பா, நல்ல பாட்டு தானே, சாமி பாட்டு. டேய், சைட் அடிக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? ம் தெரியுமா? என்னடா அது? சைட் அடிக்கிறதுன்னா ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள பாக்குறது, பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கள பாக்குறது. இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ராஜி. ஆமா, அவ படிக்கவே மாட்டாளா? அவ நல்லா படிப்பா. என்ன குரூப் எடுத்திருக்கா? சயின்ஸ் குரூப், பிஎஸ்சி பாட்டனியா. மானு, உன் கூட படிச்சவங்க யார் யாருடா பிஏ தமிழ் எடுத்திருக்காங்க? யாருமே எடுக்கல, நான் ஒருத்தி தான் எடுத்திருக்கேன். என்னையவே எல்லாரும் கேலி பண்ணாங்க தெரியுமா? பிளஸ் 2ல சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு காலேஜ்ல இப்படி தமிழ் மேஜர் எடுத்திருக்கேன்னு. ஏன் கருப்பா, அப்படி எடுக்க கூடாதா? நமக்கு எது நல்லா வருதோ அதை தானடா எடுத்து படிக்க முடியும். எனக்கு சயின்ஸும் நல்லா தானே வரும். பிசிக்ஸ்ல மேத்ஸ் இருக்கும், உனக்கு ஓகேவா? வேண்டாம்ப்பா. அதுக்கு தான்ப்பா தமிழ் எடுக்க சொன்னது. அவங்க என்னமோ எடுத்துட்டு போறாங்க, நமக்கு எது வருதோ எது பிடிச்சிருக்கோ அதை தானே நம்ம பண்ண முடியும். நீ தமிழ் நல்லா படிச்சு காலேஜ் டாப்பரா வரணும், சரியா? வந்துருவோம்டா. சரி வா, காலேஜுக்குள்ள போவோம். வாடா வா. அடே வாங்கடா. வருவாங்கடா, நீ வாடா. நின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. வருவாங்க வா. சத்யா, பார்த்து எத்தனை நாள் ஆச்சு பாத்தியா? என்ன முத்து, ஒரே ரைமிங்கா இருக்கு. சத்யா பாத்தியானுக்குது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. உங்களுக்கு எப்படி போச்சு லீவ் எல்லாம்? வழக்கம் போலதான், வேலை வேலை வேலை. ஊருக்கு எங்கேயாவது போனீங்களா? யாரு? எங்க வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. நீங்க பாக்குற வேலைக்கு விட்டுட்டு ஊருக்கு போகவும் முடியாதுல்ல. ஆமா, அதை சொல்லு சத்யா. ஆமா, எங்க கற்பனங்க அண்ணன் முன்னாடி உள்ள போயிட்டாரு. எங்க மாடு வேற இன்னைக்கு வந்திருக்கால, அவளை பார்த்து கிளாஸ்ல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டிட்டு போயிருக்காரு. ஓ, உங்க வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல? ஆமா அண்ணா, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, எங்க மாடு பின்னாடி சுத்துறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். சமத்து பிள்ளைப்பா. சமத்து பிள்ளைதான், இல்லன்னு யார் சொன்னா? ஆனா பத்திரமா பாத்துக்கணுமே, அதுக்கு தான் கருப்பா இருக்கான்ல. ஏய், யாருடா இவ? காலேஜுக்கு புதுசா இருக்கா? ஆள் பார்க்க செம்ம ஸ்மார்ட்டா இருக்கா, சினிமா நடிகை மாதிரி இருக்கா, செம்ம ஸ்ட்ரக்சரா இருக்காடா. நம்ம காலேஜாடா இவ? உங்க அத்தை பொண்ணு தானே? யாரு இந்த வாளு? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன்ல, இந்த ட்ரெஸ் உனக்கு சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு, மாத்திட்டு வான்னு. கேட்டியா? ஏன் இப்ப என்ன? அவன் உன்னை எப்படி கமெண்ட் அடிக்கிறான் பாரு. என்ன சொன்னாங்க? யார் என்ன சொன்னாங்க? அது என்னமோ சொன்னானுங்க. உனக்கு என்ன? என்ன தானே சொன்னாங்க, உனக்கு என்ன? இவன் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்தவன் தானே, அப்படித்தான் இருப்பான் வெண்ணிலா. அடே, வீட்டுல வாங்கினது பத்தாதா? அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். முத்து, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? இந்த பசங்க எல்லாம் உன்னை ஒரு மாதிரியா கமெண்ட் அடிக்கிறானுங்கடி. என்னன்னு? அருந்த வாளு, இந்த மாதிரி டைட்டா ட்ரெஸ் போட்டுட்டு வராதடி. மானெல்லாம் எப்படி போட்டுட்டு வந்திருக்கான்னு பாத்தீல? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா ட்ரெண்டியா தானே இருக்கு.
இந்த மாதிரி ட்ரெஸ் முதல்ல உனக்கு ஏது? இந்த இவன் தான் வாங்கி கொடுத்தான். நான் தாண்டா வாங்கி கொடுத்தேன். நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா? அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு இந்த ட்ரெஸ். அவ்வளோ அழகாவா இருக்கு. இவன் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்றேன், அழகா இருக்குன்னு வேற சொல்ற. ஏய் முத்து, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் இங்க பாரு வெள்ள பண்ணி, இது கோயட் காலேஜ். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராத. நான் ஸ்கூலுமே கோயட் ஸ்கூலில் தான் படித்தேன். அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் உனக்கு என்ன? அப்படி கேளு வெண்ணிலா. ஒரு பொண்ணு சுமாராக இருந்தாலே ஆம்பளை பசங்க நீங்கள் ஊற்று தான் பார்ப்பீங்க. அதில் என்ன மாதிரி சூப்பராக இருந்தா கேட்கவா வேணும்? இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படி ஓரமாக போய் நில்லு. என்னன்னு போ வெள்ள குரங்கு. விக்கி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையாடா? செம்மையா இருக்கு வெண்ணிலா. ஏதோ அந்த பசங்க கமெண்ட் அடிக்கிறானுங்களாம் என்னை பார்த்து. நீ சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு அழகா இருந்தா ரசிக்க தான் செய்வானுங்க. இந்த பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி அப்படித்தான் பாப்பானுங்க. அவ்வளோதானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு மட்டும் அப்புறம் ஏன் எரியுது? நீ என்ன கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொல்லி அவன் சும்மாவே பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எரியாதா என்ன? அவனுக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு எதுக்கு பொறாம வரப்போகுது? பிடிக்கலன்னா அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க வேண்டியதானே? எதுக்கு உன் பக்கமே பார்க்கறான்? உன்னை எவன் என்ன பேசினா அவனுக்கு என்ன? அதானே, அவனுக்கு என்ன? அதான் சொன்னேன் பொறாமைன்னு. நீ வா, நம்ம கிளாஸ்க்கு போவோம். பிகாம் சிஏவும் பிபிஏவும் அடுத்தடுத்த கிளாஸ் தான். நீ எனக்கு பக்கத்து கிளாஸ் தான், சரியா? வா. அப்படியாடா? ஆமாமா, வா, நான் கூட்டிட்டு போறேன், வா. என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். எல்லாரும் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதனால நாளையில இருந்து நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசி வச்சு ஒரே பஸ்ல வருவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு தேர்ட் இயர்ல? ஆமாம். சரி, எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். எனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. பாய். ஏய், அவளை என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய், என்கிட்ட இந்த மாதிரி எகிரி எகிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட மூஞ்சி முகரையெல்லாம் பேர்த்துருவேன். மரியாதையா போயிடு. உனக்கு பொறாம பாடா. என்ன முத்தாச்சு, ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாருக்கு? அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜோசியக்கு பிடிச்சிருக்கு. இந்த போகிறாங்கல்ல, இவனுக்கும் இவளுக்கும் பரிசம் போட போகிறாங்க. இப்போவா? அவன் ஏதோ இந்த தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஃபாரின் போகிறானா, அதனால போகிற இடத்துல ஒழுங்காக இருக்கணும்னு பரிசம் போட்டு அனுப்புகிறாங்க. எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பெரியம்மா இருக்கே, நீ கூட அன்றைக்கி பார்த்துருப்பியே, ஜங்கு ஜங்குன்னு ஆடிட்டே இருக்குமே, அது பண்ண வேலை தான். இந்த இவனோட அம்மா தானே? ஆமாம் ஆமாம். அப்போ இந்த பொண்ணுக்கு அக்கா தானே மலர்? ஆமாம், மலரை பற்றின பேச்செல்லாம் இப்போ எடுக்கக்கூடாதுன்னு என் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. உன் அப்பா என்ன படிச்சிருக்காரு? அவர் டிகிரி முடிச்சிருக்காரு, பிகாம். அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஓ அப்படியா? அதான் இந்த மிரட்டுறாரா? ஆமாம். சரி, கிளாஸ்க்கு போவோமா? ரோஷன் எப்போ வருவான்? வருவான். இன்னைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன தான் இருக்கும். சரி வா, நம்ம கிளாஸ் போகலாம். முத்து, இந்த வரேன். கப்பலடி கப்பல், தூத்துக்குடி கப்பல், மரத்துல மாங்கா, உன் வாயில ஊறுகா, சங்கிலிய காணும் சைக்கிளில் இருக்கு, இட்லி பானைய காணும் அடுப்பு மேட்டுல இருக்கு, சித்தப்பா அடுப்புல கத்தரிக்காய் வேகல, மாமை வர்ற சோக்குல மல்லிகைப்பூ பூக்கல. இது தாண்டி விளையாடுறது நல்லா இருக்கு. இன்னொரு விளையாடுவோமா? இன்னொருக்கு அங்க இருந்து வருவோம். எதுக்கு இங்கனக்குள்ள தண்ணியா கிடக்கு? அங்க செடிக்கு ஊத்துன தண்ணி எங்கிட்டு வருது? இதுதான் கிரவுண்ட் போலக்க. இங்கனக்குள்ளதான் விளையாடணுமா? என்னம்மா இங்க தனியா நின்றுட்டு இருக்க? நீ மயில் ராவணனோட மருமக தானே? எங்க மாமாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா. நீங்க யார் அங்கிள்? என்ன தெரியலையா? நீங்க என் முன்னாடி தானே நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது. நீங்க யாருன்னு தான் தெரியல. நான் உங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கனே. ஆமாவா? எனக்கு தெரியாதே, நான் பார்க்கலையோ. எங்க மாமா ஃப்ரெண்டா நீங்க? ஆமா, உங்க மாமாவுக்கு ஃப்ரெண்டு. அப்படினா எங்க கருப்பனுக்கும் நீங்க ஃப்ரெண்டா? ஆமா ஆமா. அப்படினா நீங்க எனக்கும் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமா. நீங்க இந்த காலேஜ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிக்கவா வந்தீங்க? இல்ல நீங்க பெரிய ஆளா தானே இருக்கீங்க? நான் இந்த காலேஜோட ஃபவுண்டர். ஃபவுண்டர்னா என்ன அர்த்தம்? ஃபவுண்டர்னா இந்த காலேஜ் கட்டுனவேன்னு அர்த்தம். அப்படினா அங்கிள் நீங்க கொத்தனாரா? இல்லடா பாப்பா, இந்த காலேஜோட ஃபவுண்டர்னா இந்த காலேஜுக்கு சொந்தக்காரன், இந்த காலேஜோட ஓனர்னு அர்த்தம். அப்படினா நீங்க சிறப்பி அக்கா அப்பாவா?
பரவாயில்லையே, புத்திசாலி பிள்ளையா இருக்கியே. எங்க மாமாவும் அப்படிதான் சொல்லுவாரு, எங்க கருப்பனும் அப்படிதான் சொல்லுவான். நான் சமத்து பிள்ளை. சரி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்டர்வல் பீரியட்ல அங்க பாத்ரூம் போறதுக்கு வரிசையில நின்றுகிட்டு இருந்தோம். அப்பம்போது இங்க தூரத்துல இருக்கிற புளிய மரத்தை பார்த்தேன். எங்க கருப்பனுக்கும் எனக்கும் புளியங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதான் நின்றுகிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள வந்து இந்த புளியங்காயை ஒரு கல்லை விட்டு அடிச்சு பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு வேணுமா? நல்லா புளிப்பா இருக்கும். அப்படி இருக்கும். உப்பு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? புளியங்காயா? நல்லா இருக்கும். எங்க காமி? அங்கிள் இங்க பாருங்க, புளியங்காய பாருங்க. புளியங்காயை விட உன்னைய பார்க்கத்தான் நல்லா இருக்கு. இங்க பாருங்களே, 3 இருக்கு. எனக்கு ஒண்ணு, எங்க கருப்பனுக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒண்ணு. அங்கிள் உங்ககிட்ட உப்பு இருக்கா? உப்பா? உப்பு தொட்டு இதை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சொல்லும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுதே. உங்களுக்கு ஊறுதா? எனக்கு அப்பதை விடுச்சு ஊறிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கு. சரி, எடுத்து உள்ள வை, லஞ்ச் பிரேக்ல சாப்பிடலாம். நீங்க அப்பனா உப்பு கொண்டு வந்துருங்க. சரி, எடுத்து உள்ள வை. இந்த கையில வச்சு இருக்கலாம் மூடிக்கிடுவேன். டாடி, சுரபி, இங்க என்ன இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், உங்க அப்பாவும் நானும். ஏன் டாடி, இவ உங்களுக்கு ஃப்ரெண்டா? she is very innocent girl. யார் இவளா? இவளை எதுக்கு காலேஜ்ல சேர்த்தீங்க டாடி? இவளுக்கு எதுக்கு அட்மிஷன் கொடுத்தீங்க? இவ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா தெரியுமா? தமிழ்ல 99. அதனாலதான் பிஏ தமிழ் எடுத்திருக்கா. காலேஜ் டாப்பரா வருவா கண்டிப்பா. யாரு இந்த லூசு காலேஜ் டாப்பரா வரப்போகுது? கண்டிப்பா வருவா பாரேன். அங்கிள், எங்க கருப்பன் சொல்லியிருக்கான், காலையில தான் சொன்னான் காலேஜ் டாப்பரா வரணும்னு. நான் வந்துருவேன். வெரி குட் மை சைல்ட். தேங்க்யூ. நீ கிளாஸ்க்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க இங்க கிரவுண்ட்ல இவ கூட பேசிட்டு நிக்கிறத பார்த்துட்டு வந்தேன். சரி, கிளாஸ்க்கு போ. ம். நீங்க கிளாஸ்க்கு போமா. கருப்பா, டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். அது எங்க அத்தை பொண்ணு சார். ஐ நோ சார். கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க, கூட்டிட்டு போறேன். ஓகே ஓகே, கூட்டிட்டு போ. பை மை சைல்டு. டாடா அங்கிள். மத்தியானம் மறக்காம உப்பு கொண்டு வந்துருங்க. சரி. டேய் குட்டி பிள்ளை, எங்கடா போன? இந்தாவே இருக்கேன் பாத்தியா? இப்போ இங்கே தாண்டா இருக்க. ஆனா உன் கிளாஸ்க்கு நான் போய் பார்த்தேன், அங்க நீ இல்ல. கேட்டா பாத்ரூம் போயிருக்கிறதா சொன்னாங்க. அந்த பக்கம் போய் பார்த்தா வரிசையில நிறைய கேர்ள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, ஒன்ன காணோம். நீ எதுக்கு கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு போன? உள்ள எல்லாம் போகலடா, வெளியே தான் பார்த்தேன். அப்படின்னா போக கூடாதுன்னு? சரிதான், எனக்கு நீ சொல்லி கொடுக்குற. சரி, இப்போ நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? அது ஒரு பொண்ணு சொல்லுச்சு. நீ வரிசையில நின்றுட்டு இருக்கும் போதே கிரவுண்டை பார்த்து ஓடுனியா? எதுக்கு இங்கிட்டு ஓடி வந்த? நான் புளியங்காய் பறிக்க வந்தேன். புளியங்கா பறிக்க வந்தியா? டேய், 3 புளியங்காய் பறிச்சிருக்கேன். கல்லை விட்டு ஒரே அடி அப்படியே ஒரு கொத்தா விழுந்துருச்சு கருப்பா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. இந்த போறாருல இந்த சாரு, அவருக்கு ஒண்ணு. மத்தியானம் உப்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம 3 பேரும் ஒண்ணா உட்காந்து தொட்டு தொட்டு சாப்பிடுவோம். யாரு சார்? உப்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரா? ஆமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரியா போச்சு. சரி வா, கிளாஸ்க்கு போலாம். இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் வரும்போது. புளியங்காயை பார்த்த உடனே வாய் ஊறிடுச்சு கருப்பா. உனக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காக எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, புளியங்க எங்கடா? இந்த இருக்கு பாரு 3. உனக்கு எச்சி ஊறுதா? சொல்லு, எச்சி ஊறுதா? சரி, இங்க பாருடா குட்டி, இதுக்கு மேல இந்த மாதிரி தனியா எங்கேயும் வரக்கூடாது. புளியங்காயை பறிக்கிறேன், மாங்காயை பறிக்கிறேன், அணிலை பார்த்தேன், குருவியை பார்த்தேன்ட்டு தனியா ஓடி வரக்கூடாது. நீ எல்லாம் எத்தனை தடவை எனக்கு புளியங்காய் பறிச்சு கொடுத்துருக்க? நான் உனக்கு ஒரு தடவை கொடுக்கலான்னு பார்த்தேன். பட்டு பிள்ளை, சரிதான்டா. அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் தனியா வரக்கூடாதுன்னு. இப்போ பெல் அடிச்சிருவாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும், உங்க மேம் வந்துருவாங்க, அப்புறம் உன்னை வெளியில தான் நிக்க வைப்பாங்க. வெளியில நிக்க வைப்பாங்களா? அப்படின்னா ஓடிடுவான். டேய் மானு, வாயா பிள்ளை, கிளாஸ்க்கு லேட் ஆகுது வா. பாப்பா, இன்னைக்கு மில்லு பஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சோ? லட்சுமி. லட்சுமியா? நீங்க என்னைய லட்சுமி நான் கூப்பிட்டீங்க? ம். என்ன? மில்லு பஸ் இப்பதான் வந்ததான்னு கேட்டேன். ஆமா. மில்லுக்கு வேலைக்கு போறதுக்கு என் கடைக்கு வேலைக்கு வரலாம்ல? பொம்பளை பிள்ளை இப்படி மில்லு வேலைக்கு போறது நல்லாவா இருக்கு? டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு. நீ தான் டிகிரி முடிச்சிட்டேல, அப்புறம் என்ன மில்லுக்கு தான் வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கு? இதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ம். நாளையில இருந்து என் கடைக்கு வரையா வேலைக்கு? திடீர்னு மில்லு வேலையை விட்டு நிற்க முடியாது, எழுதி கொடுக்கணும். மேலும் உங்கள் கடைக்கு வேலைக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கடையை பார்த்துக்கிட்ட திறமையான ஆள் யாரும் கிடைக்கல. கல்லாப்பட்டியில யாரையும் நம்பி உட்கார வைக்க முடியாதுல்ல, அதான் கேட்டேன். நீ வந்தேன்னா எனக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆத்தா கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி வெறுங்கழுத்தாவே இருக்க? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, அதுக்கு பதில். சரி, இப்படி கொஞ்சம் முன்னாடி வா.
எதுக்கு? வா சொல்றேன். என்ன? இந்தா என்ன இது செயின்? வெறுங்கலத்தோட இருக்கியே. அதுக்கு நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? நீ தானே பிள்ளை அன்னைக்கு சொன்ன. நான் கேட்டது இது இல்லை. அது அது கட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதை அச்சாரமா வச்சுக்கோ. என்ன சொல்றீங்க? இதை வாங்கி கழுத்துல போட்டுக்கோ பிள்ளை. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? இதை வாங்கிக்கோ. இதை வாங்கிக்கோ, கழுத்துல போடு. உங்க ஆத்தா என்னன்னு கேட்கும்ல, கேட்டா நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லு. என்ன ஏதுன்னு கேட்டா அவர் வந்து பேசுவாருன்னு சொல்லு. நான் வந்து பேசுறேன். என்ன பேசுறீங்க? அதான் அதான் நீ கேட்டியே, அதான் உங்க பேத்திய கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். நிஜமாவா? கேட்குறேன், வாங்கிக்கோ. இனிமேல் நான் உன்னை வெறுங்கழுத்தா பார்க்கக்கூடாது இதுக்கு மேலே. போட்டுக்கிறேன். சரி போ. எப்போ வருவீங்க வீட்டுக்கு? வரேன், போ. நிஜமா தானா? எப்படி திடீர்னு உங்களுக்கு மனசு மாறினது? திடீர்னுலாம் ஒன்றும் மாறலை. அப்படின்னா என் மேலே உங்களுக்கும் பிரியம் இருக்கு, அப்படித்தானே? நான் சொன்னது சரிதானே? நீ எங்கே சொன்னா கேட்குற, ஒரே பிடியா பிடிவாதமாக நிற்கிற. அப்போ நான் இறங்கி வந்து தானே ஆகணும். பொம்பளை பிள்ளை பாவம்லாம் எனக்கு வேண்டாம். சரி, நான் அப்போ நான் கிளம்பிட்டேன். ம் போயிட்டு வரேன். ம் சும்மா பறக்க பார்த்துக்கிட்டே நிற்காத, போ வீட்டுக்கு போ. சங்கிலி 3 பவுனு பத்திரம் ஒன்று கழுத்தில் போடு, இல்லைன்னா கூடைக்குள்ள வை. தொலைக்க மாட்டேன். சரி சரி. வரேன். ம் என்னை முன்னாடி போக விட்டு பின்னாடி திரும்பி பார்த்து சிரிக்கிறது நல்லா தெரியுது. மீசையை கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க, இன்னும் அழகா இருப்பீங்க. பார்த்துட்டா கள்ளி. மீசையை ட்ரிம் பண்ணணுமா? அப்போ கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குமோ? பார்ப்போம். என்ன பாத்தியா, காலேஜ் முடிஞ்சதா? எப்படி இருந்தது? செம்ம ஜாலியா இருந்ததியா. இன்னைக்கு பாடமே நடத்தல. எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, இந்த மத்த ஆளுகளை எல்லாம் காணோம். இந்த பின்னாடி தானே எல்லாம் வர்றாங்க, மாம்சு அக்கா. நீ என் மூத்த பிள்ளை பாரு, விக்னேஷ் கூட எல்லாம் போன. ஐயா, அவன் காலேஜ் முடிச்ச உடனே அவனுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குன்ட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டான். நான் இங்கிட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட போறேன். போ தள்ளு. பிள்ளை பசிதாங்க மாட்டான். ஐயா முத்து போயா. அது என்னடா கிறுக்கு பையலே, உன்னை கூப்பிடத்தானே செஞ்சேன். ஐயா ராசுக்குட்டி, என்னையா அவன் ஏன் அப்படி போறான்? ஐயா, அவன் காலையில இருந்தே அப்படித்தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குதான், ஒரு டேப்லெட் போட்டிருக்கான். அதான் போய் ரெஸ்ட் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். மூஞ்சி அதே சுருக்குன்னு இருக்கா? ஆமா ஐயா, அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு அவன் பால் கறக்க வேண்டிய நாள். நீ என்ன பண்ற, கடையில போய் எனக்காக கொஞ்ச நேரம் உட்காந்துரு. நான் பால் கறந்துட்டு சொசைட்டில கொண்டு போய் ஊத்திட்டு வரேன். அப்புறம் தெருவுல பால் ஊத்தணும்ல? ஊத்தணும், நான் ஊத்திட்டு வர்றேன். அது வரைக்கும் கடையில இரு எனக்காக. ஏன் உங்க அப்பா என்ன செய்யறான்? அவர் சரக்கு டெலிவரி பண்ண போக வேண்டாமா? கடையிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? சரிடா, உடனே என் மேல பாயாத. இல்லையா, ப்ளீஸ், எனக்காக ஒரு 2 மணி நேரம் மட்டும் உட்காந்துரு. அதுக்குள்ள நான் வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன். அவ்வளவு மாட்டுக்கும் எப்படி 2 மணி நேரத்துல பால் கறப்ப? இல்ல, நான் வரும்போதே மாரசாமி என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பால் கறந்து கொடுங்கன்னு. அவர் வருவாரு. அப்புறம் நம்ம வீராண்ணா இருக்காங்கல்ல, அவங்களே வச்சு நான் கறந்துக்கிறேன். அப்படியா? அப்ப சரி, பாத்துக்கோ. அப்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அடே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையா? நீ இந்த பக்கம் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாவும் உங்க அப்பனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. நீ இந்த பக்கம் காலேஜுக்கு போனதும் உங்க அம்மா கிளம்பி வந்துட்டா அவங்க அம்மா வீட்டுல இருந்து. என்னங்க மாமா அப்படின்ட்டு உங்க அப்பா அடிச்சு பத்தி விட்டான். அடிச்சாரா? சும்மா என்னத்தையாவது சொல்லாத. அடிக்கல, அடிச்சிருவேன் வெளியே போடின்னு சொல்லி பத்தி விட்டான். நீ என்னமோ உங்க அம்மால உங்க அப்பன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சா உங்க அப்பன் தன் மகளை அவ புருஷன் கூட அனுப்பிடுவான்னு நீ நினைக்கிற. அவன் எல்லாம் லேசப்பட்ட ஆளா? நீ வேறய்யா, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. எங்க அப்பா பண்ண வேலையை அவருக்கே திருப்பி நான் பண்றதுக்கு நான் என்ன எங்க அப்பாவா? நான் அவரோட பிள்ளையா. அப்புறம் எதுக்குடா உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஆத்தா வீட்டுல வச்சிருக்க? உங்க அப்பன் இப்போதைக்குள்ள மகளையும் பேத்தையும் அனுப்ப மாட்டான் போல. அது எனக்கும் தெரியும். நீ போய் கடையில போய் உட்காரு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா, என்னையவே விரட்டுற. அந்த ஹெட் மாஸ்டரோட பேரையா நானு. போய் கடையில உட்காரு. போ மனப்பிள்ளை, வாடா. நான் வந்துட்டேன்டா. யாத்தே, ஐயா, காலேஜ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. எங்க டீச்சர் நல்லா பேசுனாங்க தெரியுமா? டீச்சர் இல்லத்தே, மேடம். ஆமா, மேடம்னு கூப்பிடணும்னு தான் கற்பனை சொன்னான். எனக்கு தான் டீச்சர்னே வருது வாயில. பிள்ளைகள்லாம் நல்லா பேசுறாங்களா? நல்லா பேசுறாங்க. எங்க கிளாஸ்ல மொத்தம் 39 பேர். சரி போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு போ. நீ போய் கடையில உட்காரு, என்ன பொறுப்பா பாத்துக்கணும். ஆட்டும் பொறுப்பா பாத்துக்கிறேன் போ.
ஏய் இந்தா இங்க பாரு. யாரை கூப்பிடுற? உன்னதான். ஏதோ ஆடு மாடு கோழியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. ரொம்ப பேசாத என்ன. சரி என்ன சொல்லு. நாளைக்கெல்லாம் காலேஜுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராது. ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? யாருமே ஒன்றும் சொல்லலை, நீ மட்டும்தான் நொய்யின்னு இருக்க காலையில இருந்து. இது நல்லல. எல்லாரும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க கிளாஸ்லயே எத்தனை பசங்க என்கிட்ட வந்து பேசினாங்க தெரியுமா? பேசுவானுங்கல்ல, ஏன் பேச மாட்டானுங்க? இது நல்லல, இனிமேல் இதை போடாத. உனக்கு சடங்குக்கு எத்தனை ட்ரெஸ் வந்தது? வர்றவங்க கிட்ட எல்லாம் வாய்களையே கேட்ட எனக்கு சுடிதாரா எடுத்து கொடுங்க, தச்சை ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுங்கன்னு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? அதை எடுத்து போட்டுட்டு வா. நான் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? என்னை கட்டிக்க போறவனே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு ஒன்றும் சொல்லலை. அவன் தான் இதை எடுத்தே கொடுத்துருக்கான். உனக்கு எங்க வலிக்குது? இங்க பாரு, அவனை பத்தி என்கிட்ட பேசினேன்னா கண்ணு முடிய நோண்டிடுவேன். நோண்டுவேன். நீ நோண்டுறதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பானாக்கும். என்னத்தை கழிச்சிருவான்? என்னத்தை கழிச்சிருவான்? என்னத்தை கழிக்கிறான்னு அவன் இருக்கும்போது பேசிப்பாரு. இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸை இன்னையோட கலட்டி தலையை சுத்தி தூக்கி விட்டாரி. இன்னமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதை பார்த்தேன். என்னடா செய்வ? நீ முதல்ல போட்டு பாரு, அதுக்கப்புறம் தெரியும் நான் என்ன செய்வேன்னு. தள்ளு. ஏமா, இந்த மாடுக்கு என்னத்துக்கு காலையில இருந்து என் ட்ரெஸ்ஸை பார்த்து வேகுது? நான் என்ன ட்ரெஸ் போட்டா இவனுக்கு என்ன? அதிசயமா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு மாம்சே ஒன்றும் சொல்லலை. இவன் எதுக்கு கடந்து குதிக்கிறான்?